ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். இந்த வீடியோ பார்த்துட்ருக்க எல்லாருக்கும் பெரிய வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கண்டிப்பாக ப்ரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணுற எல்லா விமனும் தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம். ஸோ பேபிக்கு ட்ரை பண்ணுறவங்க எல்லாமே கவனமாக செய்வாங்க. ஓவலேஷன் டே கேல்குலேட் பண்ணுவாங்க, கரெக்டாக அப்போ சேர்ந்துருப்பாங்க. ஓவலேஷனுக்கு அப்புறம் சேர்ந்துருக்க மாட்டாங்க. ஸோ நல்லா ஹெல்த்தியான ஃபுட்டு சாப்பிடுவாங்க, ஹெவி ஒர்க் பண்ண மாட்டாங்க. எல்லாம் கவனமாக பார்த்து செய்வாங்க. ஆனால் அவங்க கவனிக்காமல் விடுற ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணுறவங்களுக்கு ஏற்பட கூடிய மன அழுத்தம். அது நிறைய பேருக்கு தெரியாது. நம்ம நிறைய பேர் என்ன நினச்சிட்டு இருப்பாங்க, நம்ம ஊரில் மன அழுத்தம் அப்படின்றது அவங்க ஒரே ரூம்குள்ளே இருப்பாங்க, அவங்க வந்து ரொம்ப சோகமாக இருப்பாங்க, அவங்களுக்கு மட்டும்தான் வந்து இந்த டிப்ரெஷன் மன அழுத்தம் இருக்கும். ஸோ நார்மலாக இருக்கக்கூடியவங்களுக்கு எதுவும் இருக்காது அப்படின்னு நினச்சிட்டு இருப்போம். பட் அந்த மாதிரி கிடையாது. மன அழுத்தம், மனசோர்வு, டிப்ரெஷன் அப்படின்றது யாருக்கு வேணாலும் வரலாம். ஸோ யாருக்கு அந்த மன அழுத்தம், மனசோர்வு இருக்குது அப்படின்றது நம்ம யாருக்குமே தெரியாது. ஏன் அவங்களுக்கு கூட தெரியாது. நம்ம ஊரில் நம்ம மக்களுக்கு இதை பற்றின புரிதல் வந்து ரொம்பவே கம்மி. ஸோ நம்ம யாரும் போய் ஒரு சைக்காட்ரிஸ்ட்டை பார்க்குறதுனா நமக்கு அவங்களுக்கு வந்து ஏதோ பெரிய ப்ராப்ளம் இருக்குது, அவங்களுக்கு வந்து ஏதோ சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா தான் சைக்காட்ரிஸ்ட்டை பார்ப்பாங்க அப்படின்ற மாதிரி ஒரு புரிதல் இருக்குது. பட் அந்த மாதிரி கிடையாது. இந்த மன அழுத்தம், மனசோர்வு யாருக்கு வேணாலும் வரும். ஸோ குறிப்பாக கர்ப்பத்துக்கு முயற்சிக்கிறவங்க எல்லா விஷயமும் பார்த்து பண்ணுவாங்க. அவங்க இந்த மாதிரி ஃபுட்டை சாப்பிடணும், இந்த மாதிரி சாப்பிடக்கூடாது, நம்ம இப்படி இருக்கணும், இப்படி உட்காரணும், இந்த டேட்டில் சேர்ந்துருக்கணும்னு பிளான் பண்ணி சேர்ந்துருப்பாங்க. இந்த மாதிரி அவங்கள அறியாமல் பண்ணுற விஷயங்கள் எல்லாமே அவங்கள அறியாமல் ஒரு மன அழுத்தம், மனசோர்வு வந்து அவங்களுக்கு உண்டு பண்ணிடும். இதனால் ப்ரெக்னன்சிக்கு அஃபெக்ட் ஆகுமான்னு கேட்டால் 100% கண்டிப்பாக இது ப்ரெக்னன்சியை வந்து அஃபெக்ட் பண்ணும். அது அந்த பெண்களுக்கும் தெரியாது. டாக்டர்ஸும் இதை பற்றி நம்ம வெளியே வந்து பெண்கள்கிட்ட இதை பற்றி பெருசாக பேசுறது இல்லை. ஆனால் ப்ரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணுறவங்க கண்டிப்பாக இந்த விஷயங்கள் வந்து தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா அது உங்களை அஃபெக்ட் ஆகாமல் நீங்கள் பார்த்துக்கணும். ஸோ எதனால இப்படி டிலே ஆகுது? ப்ரெக்னன்சிக்கும் நான் மைண்டில் நினைக்கிறது ஃபிசிக்கலாக தானே. நான் ப்ரெக்னன்சின்றது ஓவலேஷன் ஒரு ஃபிசிக்கலாக நடக்கக்கூடியது. நாங்கள் ஹஸ்பண்ட் கூட இன்டர்கோர்ஸில் இருக்கோம், நான் ப்ரெக்னென்ட் அடையக்கூடியது, இதெல்லாம் வந்து ஃபிசிக்கலாக நடக்கக்கூடியது. இது எப்படி என்னோட தாட்டு, என்னோட மைண்ட் செட் எப்படி இதை அஃபெக்ட் பண்ணும் அப்படின்றத நம்ம சயின்டிஃபிக்காக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா ரெண்டுக்குரிய கனெக்ஷன் தெரிஞ்சுக்கிட்டா தான் நீங்கள் வந்து அதை பற்றி கரெக்டாக வந்து ஹேண்டில் பண்ண முடியும். ஸோ எல்லாருக்குமே தெரியும், ஓவலேஷன் நடக்கிறதுக்கு நம்ம உடம்புல வந்து ஹார்மோன்கள் தூண்டப்படணும். ஒரு பெண் குழந்தை பிறக்கும் போதே அந்த குழந்தைக்கு அது குழந்தை பெற்றுக்கிறதுக்கு தேவையான கருமுட்டைகள் எல்லாமே அது பிறப்புலேயே இருக்கும். ஆனால் அது ஏஜ் அட்டன் பண்ணும்போது மட்டும்தான் அது ஓவலேட் ஆகி அதுக்கு பீரியட்ஸ் வரும். ஸோ எப்படி அது குட்டி வயசுலேருந்து உள்ள அது கர்ப்பப்பைக்குள்ளே இருக்கிறது எப்படி 12-14 வயசில் வருது அப்படின்னா அதுக்கு ஹார்மோன்கள் தூண்டப்படும் போது தான் அது வரும். ஸோ எல்லாத்துக்குமே ஹார்மோன்கள் தூண்டப்பட்டால் தான் நெக்ஸ்ட் லெவலுக்கு போக முடியும். ஸோ அவங்க ஏஜ் அட்டன் பண்ணுவாங்க, ஓவலேஷன் நடக்கும், ப்ரெக்னன்சி, அந்த ப்ரெக்னன்சி டெலிவரி ஆகிறதுக்கு, அந்த குழந்தைக்கு மதர்ஸ் ஃபீட் பண்ணுறதுக்கு, மெனோபாஸ் அடைகிறதுக்கு எல்லாத்துக்குமே ஹார்மோன்கள் தேவை. ஸோ ப்ரெக்னன்சி அப்போது நமக்கு வந்து இப்போ ஓவலேட்டன் ஆகுதுல்ல, அந்த ஓவலேஷனுக்கு என்ன ஹார்மோன் தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா லூட்டினைசிங் ஹார்மோன், LH ஹார்மோன் தான் நமக்கு உடம்புக்கு வந்து தேவை. அந்த ஹார்மோனை எது ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட பிரெயின் தான் ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ ஓவலேஷன் நாள் நெருங்குறதுக்கு முன்னாடி நம்மளோட பிரெயின் வந்து ஒரு சிக்னல் கொடுக்கும், நீங்கள் ஓவலேட் ஆகுங்க அப்படின்ற மாதிரி நம்ம பிரெயின்ல இருந்து ஒரு சிக்னல் ரிலீஸ் ஆகும். அந்த சிக்னல் ரிலீஸ் ஆன உடனே நமக்கு வந்து ஓவலேஷன் நடக்கும். நம்ம ஓவலேஷன் கிட்டு வாங்கி செக் பண்ணுறோம் இல்லையா? நான் நிறைய பேருக்கு கமெண்ட்டில் சொல்லியிருப்பேன், ஓவலேஷன் கிட்டு வாங்கி செக் பண்ணுங்கள், ஓவலேஷன் நடந்திருக்கான்னு. ப்ரெக்னன்சி கிட் மாதிரி ஓவலேஷன் கிட் இருக்குது, டப் கோடு கார்டு அப்படின்னா உங்களுக்கு ஓவலேஷன் நடந்திருக்கா இருங்க அப்படின்றது. அந்த கிட்டு எதை டிடெக்ட் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த LH ஹார்மோன் உங்கள் யூரினில் இருக்கா அப்படின்றத தான் டிடெக்ட் பண்ணும். ஸோ அந்த LH ஹார்மோன் நிறைய பீக்காக இருக்குது அப்படின்னா டபுள் கோடு காட்டும். ஸோ அந்த LH ஹார்மோன் ரொம்ப முக்கியம் நமக்கு ஓவலேஷன் நடக்கிறதுக்கு. அந்த LH ஹார்மோன் போதுமான அளவு இருந்தால் மட்டும்தான், பிரெயின்ல இருந்து ஒரு ஆர்டர் மாதிரி வந்தால் மட்டும்தான் நம்மளோட ஓவரி வந்து ரிலீஸ் பண்ணும் அந்த எக்கை. இல்லைனா வந்து ஓவரி ரிலீஸ் பண்ணாமல் உள்ளே வச்சுக்கும். அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு தான் பீரியட்ஸ் ப்ராப்ளம், PCOD, இர்ரெகுலர் இது எல்லாமே வருது. ஸோ இந்த பிரெயின் வந்து ரிலீஸ் ஆகுது இல்லையா, இந்த ரிலீஸ் ஆகிறத நம்மளோட ஸ்ட்ரெஸ்ஸு வந்து அஃபெக்ட் பண்ணும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கவங்களுக்கு கார்டிசோல் அப்படின்னு ஒரு ஹார்மோன் வந்து உருவாகும். இது வந்து எல்லாருக்குமே மன அழுத்தம், மனப்பிரச்சனை, ரொம்ப யோசிக்கிறவங்க, ரொம்ப கவலைப்படுறவங்க, இவங்க எல்லாருக்குமே இந்த கார்டிசோல் ஹார்மோன் வந்து உருவாகும். இந்த ஹார்மோன் என்ன பண்ணுன்னா ஓவரிக்கும் பிரெயினுக்கும் இடையில ஒரு கனெக்ஷன் நடக்குது இல்லையா, இது ஹார்மோனை பிரெயின் ரிலீஸ் பண்ணுது, நமக்கு இங்கே ஓவலேஷன் நடக்குது. இந்த சைக்கிளையே இந்த ஸ்ட்ரெஸ்ஸுனால் வரக்கூடிய ஹார்மோன் வந்து அஃபெக்ட் பண்ணும். ஸோ நம்ம அதிகமாக மன அழுத்தத்தில் இருக்கோம், அதிகமாக யோசனையில் இருக்கோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட ஓவலேஷன் சைக்கிள். ஸோ உங்களுக்கு நிறைய பேருக்கு இர்ரெகுலர் ஏற்படுது இல்லையா, நிறைய பேருக்கு பீரியட்ஸ் டிலே ஆகுது, சரியாக ஓவலேஷன் நடக்காது. அதில் பார்த்தீங்கன்னா இதுவும் ஒன் ஆஃப் த ரீசனாக சொல்லப்படுது. ஸோ நீங்கள் ஹெல்த்தாக சாப்பிட்ற
சாப்பிட்றீங்க, வெயிட் கரெக்டாக இருக்குது, எல்லாம் நார்மலுக்கு, ஆனால் உங்களுக்கு ஓவலேஷன் வந்து சரியாக நடக்கலை அப்படின்னும் போது அந்த ஹார்மோன் குறைபாடு அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, ஹார்மோன் இம்பேலன்ஸ்னால இப்படி ஆகுதுன்னு. அதில் ஒன் ஆஃப் த ஹார்மோன் இம்பேலன்ஸ் தான் இந்த LH ஹார்மோன் உங்கள் உடம்புல சுரக்காமல் போகிறது. எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மன அழுத்தத்தால் ஏற்படக்கூடிய அந்த கார்டிசோல் அப்படின்ற ஹார்மோன் உங்கள் பிரெயினை வந்து டிஸ்டர்ப் பண்ணும். ரெண்டுக்கும் ஓவரிக்கும் பிரெயினுக்கும் இடையில இருக்கிற கனெக்ஷனை வந்து டிஸ்டர்ப் பண்ணும். நிறைய பேர் ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணுறவங்க கமெண்ட்டில் கேட்கக்கூடியது என்ன அப்படின்னா, எனக்கு வந்து பீரியட்ஸ் டேட் வரப்போகுது, எனக்கு வந்து பயமாக இருக்குது சிஸ்டர், பீரியட்ஸ் வந்துருமோ அப்படின்ற மாதிரி நிறைய கமெண்ட் பார்க்கக்கூடியது. கண்டிப்பாக நீங்கள் பயந்தீங்கன்னா வர்றதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. நம்மளோட தாட்ஸ் வந்து நம்ம ப்ரெக்னென்சிக்கு ரொம்ப முக்கியம். நம்ம ப்ரெக்னென்சி ஆகட்டும், எந்த ஒரு விஷயம் நீங்கள் நல்லது செய்கிறீங்க அப்படின்னா உங்களோட தாட் வந்து ரொம்ப முக்கியம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ, உங்கள் பிரெயின் என்ன நினைக்கிறீங்களோ அதை தான் உங்கள் பாடி வந்து அப்ளை பண்ணும் பாதி. ஸோ நீங்கள் வந்துடும் அது வருது வரலை, அதை நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம், அது வந்தாலும் ஓகே வராட்டியும் ஓகே அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட் வச்சுக்கணும். எல்லாருக்குமே வந்து ப்ரெக்னென்ட் ஆக தான் போகிறோம். ஸோ பெண்கள் ஒருத்தவங்களும் கண்டிப்பாக வந்து தாயாக தான் போகிறாங்க. அது எப்போ அப்படின்றது தான் வித்தியாசம். ஒரு சிலருக்கு சீக்கிரம் ஆயிரும், ஒரு சிலருக்கு கொஞ்சம் லேட் ஆகலாம், சில பேருக்கு ரொம்ப லேட் ஆகலாம். பட் கண்டிப்பாக எல்லோரும் ப்ரெக்னென்ட் ஆக தான் போகிறோம். அதை வந்து நீங்கள் 100% நம்பணும். ஸோ எவ்வளோ நாள் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்றது தான் விஷயமே தவிர நம்ம ப்ரெக்னென்ட்டே ஆக மாட்டோம் அப்படின்றது கிடையவே கிடையாது. ஸோ பீரியட்ஸ் வரப்போகுது அப்படின்னா வெயிட் பண்ணி பாருங்கள், வெயிட் பண்ணுங்கள். நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆயிருந்தால் கூட, அதாவது நீங்கள் ஓவலேஷன் அப்போ உங்களுக்கு எக்கு வந்து ஃபெர்டிலைஸ் ஆயிருந்தால் கூட நீங்கள் பதட்டத்திலே இருக்கிறதே உங்களுக்கு பாதி வந்து பார்த்திங்கன்னா உடம்பு வந்து வீக் ஆயிரும். நம்ம ஊர்லலாம் சொல்லுவாங்க, கர்ப்பமாக இருக்கவங்க பயப்படக்கூடாது, திக்குன்னு ஆகக்கூடாது, இருட்டில் போகக்கூடாது. ஸோ ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா, நம்ம பயப்படுறதே நமக்கு ஒரு உடம்புல வந்து பார்த்திங்கன்னா ஒரு விதமான அதிர்வு உண்டு பண்ணும். ஸோ நம்ம எந்நேரமும் பயந்துகிட்டே இருக்கோம், எப்படி படுக்கிறது, எப்படி தூங்குறது, என்ன பண்ணுறது, எந்த ஃபுட்டு சாப்பிட்லாம் அப்படின்ற மாதிரி ஒரு தாட் உங்கள் உடம்புல 24 மணி நேரமும் ஓடிக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களை அறியாமல் நீங்கள் வந்து கண்டிப்பாக அது உங்கள் பாடி அஃபெக்ட் ஆக நிறையவே வாய்ப்பு இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவு பாசிட்டிவாக வச்சுருங்க. ப்ரெக்னென்ட் ஆக தான் போகிறோம், ஓகே பரவாயில்ல, நம்ம 1 இயர் வெயிட் பண்ணிட்டோம், இன்னும் ஒரு 6 மந்த் வெயிட் பண்ணலாம், இன்னும் ஒரு 3 மந்த்ஸ் வெயிட் பண்ணலான்னு உங்களுக்கு நீங்களே நம்பிக்கை கொடுத்துட்டு கண்டிப்பாக வெயிட் பண்ணணும். அதுக்கான முயற்சிகள் எடுக்கணும், டாக்டரை பார்க்கணும், டேப்லெட் எடுக்கணும், கவனமாக இருக்கணும். பட் ஆக தான் போகிறோம், நம்ம ப்ரெக்னென்ட் ஆக தான் போகிறோம். ஸோ இந்த தடவை வந்துருச்சு, இட்ஸ் ஓகே, நெக்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை நீங்களே சியர் பண்ணிக்கணும். கண்டிப்பாக பயந்துகிட்டே இருந்தால் கண்டிப்பாக பீரியட்ஸ் வர நிறையவே வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னொரு சில பேர் பண்ணக்கூடிய தப்பு என்ன அப்படின்னா, இன்டர் கோர்ஸ், அதாவது ஹஸ்பண்ட் கூட நீங்கள் பேபிக்கு ட்ரை பண்ணி உடலுறவு வச்சுக்கும்போது அப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கிறது ரொம்ப முக்கியம். நிறைய பேர் அந்த டேட் கால்குலேட் பண்ணி இந்த டேட் இந்த டைம் இப்போ சேரணும் அப்படின்ற மாதிரி ஒரு பிளான் பண்ணிட்டு பண்ணுறோம். கண்டிப்பாக அதை பண்ணவே கூடாது. டாக்டர்ஸும் அதை சஜஸ்ட் பண்ணவே மாட்டாங்க. எதனால் மேரேஜ் ஆன புதுசு லேட் பண்ணுறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, சில பேர் மேரேஜ் ஆகி ஒரு 6 மந்த் 1 இயர் வந்து பேபி வேணாம் அப்படின்னு முடிவு பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் 1 இயருக்கு அப்புறம் ட்ரை பண்ணும்போது அவங்களுக்கு பேபி நிற்காது. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேரேஜ் ஆன அப்போது இருக்கிற ஒரு தாட் வேறு. அதாவது ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேருக்கும் அப்போ இருக்கக்கூடிய ஒரு இன்டிமெசி, அப்போ இருக்கக்கூடிய ஒரு நெருக்கம் உணர்வு அது வேறு. ஸோ அந்தது ஒரு மேஜிக் மாதிரி, அது வந்து அப்போ நடக்கணும். அந்த மேஜிக் வந்து அப்போ நடந்துச்சுன்னா சீக்கிரம் பேபி வந்துடும். ஸோ எதனால் அப்படி சொல்கிறாங்க அப்படின்றது உங்களுக்கு எப்படி புரியுதுன்னு எனக்கு தெரியல. ஸோ அது பிளான் பண்ணாமல் வரக்கூடியது. ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கல்யாணம் ஆனப்போ சேர்ந்துருக்கிறது, அது வந்து பேபிக்காகன்னு இருக்க மாட்டாங்க. அவங்க 2 பேர் அவங்க 2 பேரும் விருப்பத்தின் பேரில் இருக்கிறது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது தான் அது ஒரு மேஜிக்காக பேபி நிற்கும். அதே மாதிரி தான் நீங்கள் பேபிக்கு எப்போ ட்ரை பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி, பட் அந்தளவு இல்லாட்டியும் பேபிக்காக பண்ணுறோம் அப்படின்ற தாட்டை கண்டிப்பாக 2 பேரும் மைண்டில் வச்சுருக்கவே கூடாது. ஸோ பேபிக்காக தான் பண்ணுறோம் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து 2 பேருக்கும் பேபி வேணும், இந்த தடவை கண்டிப்பாக பேபி நிற்கணும், ஸோ கரெக்டாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி உங்கள் பார்ட்னரையும் ஃபோர்ஸ் பண்ணாமல் ஜஸ்ட்டு ரிலாக்ஸ் ஆகிருங்க. பேபி தங்கும் அப்படின்னு நம்புங்க. உங்கள் நம்பிக்கையே கண்டிப்பாக அது பாதி இது உங்கள் உடம்புக்கு வந்து நல்ல பலத்தை கொடுக்கும். இன்னும் சில பெண்கள் என்ன கேட்குறாங்க அப்படின்னா, இன்டர் கோர்ஸ் அப்போ எனக்கு ரொம்ப பெயினாக இருக்குது, என்னோட வெஜைனல் ஏரியா ரொம்ப பெயினாக இருக்குது அப்படின்ற மாதிரி. ஸோ இதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதே ரீசன் தான். உங்களுக்கு வந்து நிறைய ஒயிட் டிஸ்சார்ஜ் வந்து நீங்கள் எப்படி சொல்கிறது, உங்களுக்கு வந்து ஆர்வமாக இருக்கீங்க, நீங்கள் இன்டர் கோர்ஸில் உங்கள் ஹஸ்பண்ட் மேலே இருக்க ஒரு பாசத்தில் நீங்கள் ஆர்வமாக இருக்கீங்க அப்படின்னா இயற்கையாகவே உங்களோட கர்ப்பப்பையிலேருந்து ஒயிட் டிஸ்சார்ஜ் வர ஆரம்பிக்கும். எப்படி ஹஸ்பண்ட்ஸ்க்கு வந்து இன்டர் கோர்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்களுக்கு உயிரினங்கள் அந்த விந்து வெளியே வருதோ, அதே மாதிரியே பெண்களுக்கும் ஒரு ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா அந்த ஒயிட் டிஸ்சார்ஜ் வரும். ஸோ அது எதனால் அப்படி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உடம்பு வந்து தயாராகுது. ஸோ வந்து அந்த யூட்ரஸ் வந்து ஃபீல் குட் ஆகி அது ஒயிட் டிஸ்சார்ஜ் பண்ணுது. எதனால் அந்த ஒயிட் டிஸ்சார்ஜ் பண்ணுது அப்படின்னா, லூப்ரிகேனுக்காக. ஸோ அதாவது நமக்கு வந்து வளவளப்பாக இருக்கணும் அப்படின்றதுக்காக அந்த ஒயிட் வந்து டிஸ்சார்ஜ் ஆகுது.
ப்ளஸ் வந்து அந்த விந்தணு வந்து நீந்தி போகிறதுக்கு அது வந்து ஒரு லிக்யூடாக தான் இருக்கும். ஸோ ஹஸ்பண்ட் கிட்டேருந்து வரக்கூடிய அந்த விந்தணு பார்த்திங்கன்னா அது ஒரு லிக்யூட் கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கும். அதுக்குள்ளே தான் அந்த ஸ்பெர்ம் மாதிரி உயிரினம் இருக்கும். அது தண்ணியில் தான் நீந்தி போக முடியும். ஸோ நமக்கும் பார்த்திங்கன்னா நமக்கும் அந்த ஒயிட் டிஸ்சார்ஜ் இருந்தால் தான் அது நீந்தி நம்மளோட யூட்ரஸ்குள்ளே போக முடியும். ஸோ நார்மலாகவே இந்த ஒயிட் வந்து வரணும். அப்படி வந்தால் தான் நீங்கள் வந்து ஃபுல் இன்வால்மெண்ட்டோடு இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ ட்ரையாக இருக்குது, பெயினாக இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா நீங்கள் வந்து அதில் வந்து ஃபுல் இன்வால்மெண்ட்டாக இல்லை அப்படின்றது தான் அர்த்தம். ஸோ முடிஞ்ச அளவு நீங்கள் வெறுப்பாக இருக்கிறத கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும். நான் பேபிக்காக தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஒரு தாட்டில் கண்டிப்பாக இருக்கவே கூடாது. உங்களுக்கு ஒயிட் டிஸ்சார்ஜ் வராது, பெயினாக இருக்கும். ஸோ நான் எனக்காக இருக்கேன், என்னோடய ஹஸ்பண்ட் எனக்கு பிடிக்கும், நான் இருக்கேன் அப்படின்ற தாட்டை வந்து நீங்கள் கண்டிப்பாக வச்சுக்கணும். அப்போ நான் மட்டும்தான் உங்களோட உடம்பும் ஒத்துழைக்கும், உங்களோட யூட்ரஸும் ஒத்துழைக்கும், உங்களோட யூட்ரஸும் அப்சர்வ் பண்ணும் அந்த ஸ்பெர்மை. ஸோ அந்த மாதிரி தாட்டோடு இருங்க. என்ன சொல்கிறது, எப்படினாலும் அம்மா ஆக தான் போகிறோம். அது எப்போனாலும் சரி, நான் அம்மா ஆக தான் போகிறேன். எப்போ யார் என்ன கேட்டால் என்ன, கேட்குறவங்க கேட்டுக்கட்டும். என்ன சொல்கிறது, கேட்குறவங்க யாருமே உங்கள் பேபிஸை வந்து வளர்க்க மாட்டாங்க. ஸோ ரிலேஷன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் யாராவது கேட்பாங்க எப்போ பேபின்னு, மனசுக்குள்ளே நினச்சிக்கோங்க, நீ என் குழந்தைய வளர்க்க போகிற அப்படின்னு நீங்களே சொல்ல வேணாம் அதை. பட் நீங்கள் உங்கள் மைண்டில் நினச்சிக்கிட்டிங்கனாலே உங்களுக்கு ரிலீஃபாக இருக்கும். இவங்க இப்படி கேட்குறாங்க அப்படின்னு தயவு செஞ்சு நினைக்காதீங்க. அவங்களுக்கு கேட்குறவங்களுக்கு அந்த பெயின் தெரியாது. அவங்க அந்த இதை ஃபீல் பண்ணியிருந்தா கண்டிப்பாக அவங்கக்கிட்ட கேட்டிருக்க மாட்டாங்க. ஸோ கேட்குறவங்களெல்லாம் ஒரி பண்ணிக்காதீங்க. ஜஸ்ட்டு ரிலாக்ஸாக இருங்க, பேபிக்கு ட்ரை பண்ணுங்கள். பேபி ஒரு டைம் 2 டைம் லேட் ஆனால் இட்ஸ் ஓகே, பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு மூவ் ஆன் பண்ணிட்டு போங்க. எல்லாம் நல்லதுக்கு அப்படின்னு நினைங்க. கண்டிப்பாக இன்டர்கோர்ஸ் அப்போது தேவையில்லாத தாட் வந்து கண்டிப்பாக மைண்டில் வராமல் பார்த்துக்கோங்க. அப்படி வருது உங்களுக்கு ஒரு மாதிரி எரிச்சலாக இருக்குன்னா அன்றைக்கி பண்ணாதீங்க. ஸோ தயவு செஞ்சு அன்றைக்கி பண்ணாதீங்க. ஒரு 2 days கேப் விடுங்க. உங்களுக்கு எப்போ பிடிக்குதோ அப்போ பண்ணுங்கள். பெயின்ஃபுல்லாக பிடிக்காமல் இருந்தீங்க அப்படின்னா அது நீங்கள் பண்ணுறதுக்கு அர்த்தமே கிடையாது. ஸோ அது பண்ணினாலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக அது ஸ்பெர்ம் உள்ளே போயிட்டு ஓவலேஷனோட உங்கள் கருவோட அது இம்ப்ளான்ட் ஆகாது. ஸோ ரொம்ப வெறுப்பாக பெயின்ஃபுல்லாக இருக்குது, உங்களுக்கு பிடிக்கலை அப்படின்னா தயவு செஞ்சு பண்ணாதீங்க. பேபிக்காகன்னு சொல்லிட்டு 2 பேரும் ஃபோர்ஸாக இருந்து பண்ணுறது ரொம்பவே தவறான விஷயம். ஸோ லேட் ஆனாலும் பரவாயில்ல, அதுக்காக 1 month நீங்கள் அந்த தடவை ஓவலேஷன் விட்டால் அடுத்த தடவை பண்ணலாம். பட் ஆனால் ஃபோர்ஸ் மட்டும் பண்ணி 2 பேர் இருக்கிறது அது ரொம்ப கஷ்டம். உங்கள் 2 பேருக்குமே அது ரொம்ப கஷ்டம். ஸோ இந்த வீடியோவில் நிறைய உங்கள் கூட நான் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். இதை பற்றி நான் இது ரொம்ப நாளாக சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்த விஷயம். பட் இது ரொம்ப பர்சனலான விஷயம். இதை எப்படி போடுறது அப்படின்றது தெரியல. பட் கண்டிப்பாக பேபிக்கு ட்ரை பண்ணுறவங்க இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். ரிலாக்ஸாக இருங்க, ரொம்ப காமாக ட்ரை பண்ணுங்கள். ஒன்றும் இல்லை, 2-3 months லேட் ஆகட்டும், 6 months லேட் ஆகட்டும், பரவாயில்ல. எப்படினாலும் உங்கள் பேபி உங்ககிட்ட வரதான் போகுது. அது கொஞ்சம் லேட்டாக வருது அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி தாட்டை வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. கண்டிப்பாக இந்த ஸ்ட்ரெஸ் ஆகி நீங்கள் ப்ரெக்னன்சி டிலே ஆகிற தவிர தயவு செஞ்சு பண்ணாதீங்க. உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட்டில் கேளுங்க. என்னோட பேர் ஸ்ரீஜா அண்ட் இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.